ஹலோ ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன பேக்கிங்லாம் பண்ணி ரெடியாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் வந்து துபாயிலேருந்து இந்தியா போக போகிறேன். இதுதான் இன்றைக்கி என்னோட அவுட்ஃபிட். இந்த வாட்டி ட்ராலி எடுக்காமல் அட்டைப்பட்டிலேயே எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து ஊருக்கு போக வந்து தனியாக போக மனசே இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நாள் 23rd வந்து எங்களோட ஆனிவர்சரி. நாங்கள் வந்து எங்கேயுமே பெருசாக போகல. மறுநாள் வந்து ஊருக்கு போனோம் அப்படின்றதுனால சும்மா வந்து ஒரு லஞ்சுக்கு மட்டும் போயிருந்தோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேக் கட்டிங்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. மிஸ் பண்ண போறியா என்ன? பண்ண மாட்டேன். யாராச்சும் ஃபோன் பண்ணணும். அப்போ இருக்கு. டேக் கேர். வெல்கம் டு நியூயார்க்கா? ஹலோ, ஏர்போர்ட்க்கு வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து தனியாக ட்ராவல் பண்ண போகிறோம். அது முடிச்சுட்டு மறுநாளே ஊருக்கு போகிற மாதிரி இருக்குது. கரெக்டாக பிளான் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்ணுறதுக்காக என்னை வந்து ஊருக்கு துரத்தி விடுறாங்க. பாய் பாய். லான்ச் போயிட்டு தான் நான் வந்து கேட்டுக்கு போக போகிறேன். எனக்கு வந்து 2:50க்கு தான் ஃப்ளைட்டு. 2:30க்கு அங்கே இருந்தால், அதுக்கு முன்னாடி அங்கே இருந்தால் போதும். ஸோ வந்து இப்போ தான் போக போகிறேன். லிஃப்ட் இருக்கும், அதில் ஏறி நம்ம மேலே வந்துட்டோம்னா இங்கே வந்து நம்ம கேட் லான்ச் எங்கே போனோமோ போய்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதை வச்சு நீங்கள் போயிடலாம் எங்கே போனோமோ. வந்துட்டோம். கொஞ்சம் ஃபுட் எடுத்திருக்கேன். மாதிரி ஒயிட் ரைஸும் வெஜ்ஜும் இருந்தது. எனக்கு இன்னும் வந்து ஒரு 40 minutes to half an hour to 40 minutes தான் இருக்குது. இதுக்குள்ளே நம்ம சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ஃப்ரைடே வேறு நமாஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளம்புற மாதிரி இருக்கும். அங்கே ஹனஸை விட்டுட்டு வந்தது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. சரி, ஓகே, அங்கே இருந்தால் வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணிடுவேணுன்ட்டு சீக்கிரமாக உள்ளே வந்துட்டேன். ஆல்ரெடி வந்து லேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து சாப்பிட்டு இப்போ நம்ம சீக்கிரமாக கிளம்பிடலாம். என்னோ தெரியல, வர வர இந்த ஆரஞ்ச் ஜூஸ் குடிக்காமல் வந்து சர்வேவே ஆக முடியல. ட்ராவல் டைமாக இருந்தாலும் சரி, நார்மல் டைமாக இருந்தாலும் சரி, ஆரஞ்ச் ஜூஸ் மட்டும்தான் எனக்கு வந்து குடிக்க பிடிச்சிருக்கு. காலையிலேயே வந்து ஆரஞ்ச் ஜூஸ் வந்து ஆர்டர் கொடுத்து வாங்கியிருந்தா அது என்னவோ தெரியல கீழே ஊற்றிடுச்சு. சேம் டைம் அது நல்லாவும் இல்லை. இப்போ வந்து ஆரஞ்ச் ஜூஸ் மட்டும்தான் குடிக்க போகிறேன். கடைசி நிமிஷத்தில் தான் வந்து கேட் கிட்டேயே வந்திருக்கேன். இங்கேருந்து ஃபைனலாக நமாஸ் படிக்கவே இல்லை. நல்ல வேலை வந்துட்டேன். இல்லைனா வந்து கேட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டுருப்பாங்க. நம்ம ஃப்ளைட்டில் உட்காந்து தொழுவுறது தான் வந்து பெட்டர். ஃபீமேல் ப்ரேயர் ரூம் வந்து ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு. அது வரைக்கும் போயிட்டு நான் வந்துட்டேன். இப்போ வந்து டேக் ஆஃப் ஆக போகுது. நம்ம வந்து மற்றதை சென்னை ஏர்போர்ட்டில் போய் பார்க்கலாம். ஒரு வழியாக லேண்ட் ஆயாச்சு. ரொம்ப செக் பண்ணாங்க. இன்றைக்கி என்னவோ தெரியல. வெளில போய் பார்க்கலாம். வெளில வந்தவொடனே இந்த அழகான ஒரு புக்கையோட வந்து ரிசீவ் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நான் இங்கேருந்து தனியாக போயிருக்கேன். ஆனால் அங்கேருந்து வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் வந்து தனியாக வரேன். இந்த டைம் வந்து இந்த அட்டைப்பட்டி ஃபுல்லாகவே வந்து என்னோட நிறைய ட்ரெஸ் தான் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் வந்து சமைக்கிற மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். இது எல்லாமே எனக்கு வந்து ஒரு 25 kg கிட்ட வந்துருச்சு. ஆக்சுவலாக நான் இந்தியா வந்திருக்கிறது வந்து என்னோட சிஸ்டர் மேரேஜ்க்காக. இனி வர வீடியோஸில் எல்லாமே வந்து நீங்கள் இந்தியாவிலேருந்து நான் போடுற வீடியோஸ் தான் பார்க்க போகிறீங்க. अच्छा है बेटा? जियान अच्छा है? இனி கொஞ்ச நாளைக்கு நான் இந்தியாவில் தான் இருக்க போகிறேன். இனி வர வீடியோஸ்லாம் வந்து நிறைய இங்கேருந்து தான் வரப்போகுது. அண்ட் அது மட்டும் இல்லை, ஒரு உருது ஸ்டைல் மேரேஜ் வந்து எப்படி நடக்க போகுது அப்படின்றத எல்லாமே வந்து நான் கவர் பண்ணி என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வில் see you in another video. Thanks for watching.